ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஆப்ஷன் மார்க்கெட்டில் மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஷனில் மேத்தமெட்டிக்கலாக நம்ம கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதை மார்க்கெட்டில் நம்ம அப்ளை பண்ணும்போது எந்த இடத்துல நமக்கு ரிவர்சல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50%லேருந்து 60% நம்ம இதை யூகிக்க முடியும். ஓகேவா? ரைட். ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, இன்றைக்கி என்ன கால்குலேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக இங்கே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு லெவல்ஸும் பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது பியூர்லி ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்தராக மார்க்கெட்டை நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு நல்ல மார்க்கெட் எக்ஸ்பர்ட் கேட்டுட்டு நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்மளோட கால்குலேஷன் எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் க்ளோஸ். ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம கால்குலேஷனை டெய்லி பண்ணும். ஓகேவா? ஸோ நம்மளோட லெவல்ஸ் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட் ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் 24,306 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அதாவது 24,300 அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ அது 24,306 க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ 300 அப்படிங்கிறது கால் ஆப்ஷன் சைட்லையும், ஸோ ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் 300. அப்போ 300 காலோட ப்ரீமியம் இந்த பக்கம் எடுத்திருக்கேன், இந்த பக்கம் 300 புட்டோட ப்ரீமியம் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ ரெண்டுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ரெண்டு லெவலோட க்ளோஸ் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு 5 மினிட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட காலோட க்ளோஸ் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ காலில் 76 ரூபா 40 காசு அப்படின்னு க்ளோஸ் நடந்திருக்கு. நான் ரவுண்ட் நம்பரை மட்டுமே நான் இங்கே கால்குலேஷன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ 76 ரூபா அப்படிங்கிறது ரவுண்ட் நம்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் பண்ணும்போது இந்த பைசாவோட வேல்யூவெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ஒரு புரிதலுக்காக நான் அது ரவுண்ட் நம்பரை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ புட் ஆப்ஷன் சைடில் 56 ரூபா 80 காசு அப்படின்னு நமக்கு க்ளோஸ் நடந்திருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 80 காசு அப்படிங்கிறது இருக்கிறதுனால நான் 57 ரூபா அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 56 புட் ஆப்ஷன் சைடில் 56 ரூபா 80 காசு நடந்திருக்கு. நான் 57 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ரைட். ஸோ 57 ரூபா அப்படின்னு புட் ஆப்ஷன் சைடில் நான் எடுத்துக்கிறேன், ப்ளஸ் 57. ஸோ இப்போ நமக்கு 133 ரூபா அப்படிங்கிறது வேல்யூ. ஸோ அப்போ நியர்பை ரவுண்ட் நம்பர் அப்போ நம்ம இதை ஆக்கணும்னா, ஸோ 150 ரூபா அப்படிங்கிறதா இதை நம்ம ஆக்கிக்கலாம். ஓகேவா? ஸோ 150 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்ட் நம்பரை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ ஸ்பாட்டோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் 24,306. ஓகேவா? ஸோ இந்த 150 ப்ளஸ் பண்ணுறோம். 24,306 அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணும்போது, ஸோ கால் ஆப்ஷன் சைடில் புட் ஆப்ஷன் சைடில் 24,456 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வேல்யூ வருது. ஸோ இது நம்ம புட் ஆப்ஷன் சைடில் ஐடிஎம் புட் ஆப்ஷனாக 24,450 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது நம்ம மைனஸ் பண்ணுறோம். 150 ரூபாயை மைனஸ் பண்ண போகிறோம். 24,306 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட் ப்ரைஸ் இருக்குது. அதில் 150 ரூபா நம்ம மைனஸ் பண்ணும்போது ஒரு ப்ரைஸ் கிடைக்கும், 156 ரூபா. ஓகேவா? அப்போ 150 அப்படிங்கிறது கால் சைடில் ஐடிஎம்மாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கால் ஆப்ஷன் சைடில் 150 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீமியம் எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? ஸோ கால் ஆப்ஷன் சைடில் ஐடிஎம் நம்ம ஆட் பண்ணிட்டோம். புட் ஆப்ஷன் சைடில் 450 அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ரைட். புட் ஆப்ஷன் சைடில் இப்போ 450 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே. ஸோ இப்போ ரெண்டுமே நம்ம எடுத்துட்டோம். இந்த ரெண்டுக்குமே ஆக்சுவலாக ஐவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று கால்குலேஷன் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். ஸோ இதுக்கு ஐவி அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்ட்ரென்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம ஸ்பாட்டோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் 24,306 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி 24,150 எடுத்துருக்கோம். ஓகே. ஸோ 24,150 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துருக்கோம். அப்போ மைனஸ் 150 156 ரூபா அப்படிங்கிறது ஆக்சுவலாக இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஸோ இது கிடையாது. ஓகேவா? இது எடுத்துருவோம் நம்ம. ரைட். ஸோ இது 156 ரூபா கீழே
இங்கே இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்துருச்சு. ஓகே, ஸோ இங்கே இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது இங்கே நமக்கு வந்துருச்சு. ரைட். ஸோ இதே இது புட் ஆப்ஷன் சைடில் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, ஆக்சுவலாக புட் ஆப்ஷன் சைடில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போட்டு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ புட் ஆப்ஷன் சைடில் 24,450 அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போட்டு ஸ்பாட்டோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸ்பாட்டோட மைனஸ் 5 மினிட் கேண்டில் க்ளோஸ் ப்ரைஸ்னா 24,306. ஓகேவா? ஸோ சீக்வல் நம்ம கொடுக்கும்போது 144 ரூபா அப்படிங்கிறது ஆக்சுவலாக இங்கே ஐவி அப்படின்ட்டு வந்துடும். ஓகே, இங்கே ஐவி அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு மார்க்கெட் அப்படிங்கிறது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுவோம்? ஆக்சுவலாக எஸ்டர்டே லோ, எஸ்டர்டே ஹை, க்ளோஸ், இது எல்லாமே நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நேற்றுக்கு கால் ஆப்ஷன் சைடில் லோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. நான் இது வந்துட்டு சும்மா ஒரு இதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பண்ணிக்கிறேன். கரெக்டான ப்ரைஸ் அப்படின்னா ஒரு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நான் வந்துட்டு 1 டே டைம் ஃப்ரேம் வச்சா தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ நேற்றுக்கு எது லோ எங்கே வந்தது அப்படின்னு பார்த்துட்டு நான் அதை வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ப்ரீவியஸ் லோக்கு கீழே அது கால் ஆப்ஷன் வருது. ஸோ அந்த சேம் டைமில் புட் ஆப்ஷன் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். ஸோ புட்டோட நேற்றுக்குள்ள ஹை இது, எஸ்டர்டே ஹை. ஸோ இது 1 டே டைம் ஃப்ரேம் வச்சிட்டோம்னா நமக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக அந்த க்ளோஸ் ப்ரைஸ் நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ க்ளோஸ் ப்ரைஸ் எடுக்கணும்னா அப்போ நம்ம எஸ்டர்டே க்ளோஸ் வந்துட்டு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா 96 ரூபா 35 பைசா அப்படின்னு நம்ம நடந்திருக்கு. ஸோ 96 ரூபா அப்படின்னு நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 96 ரூபா அப்படின்னு நம்ம ரவுண்ட் நம்பராக இங்கே பார்ப்போம். ஓகே, இதோட லோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 88 ரூபா அப்படிங்கிறது லோ நடந்திருக்கு நேற்றுக்கு. ஓகே, ரைட். ஸோ இது லோ வச்சுக்குவோம். இதை வந்துட்டு க்ளோஸ், எஸ்டர்டே க்ளோஸாக நம்ம கொடுத்துக்கிடுவோம். ஓகே, சரி, க்ளோஸ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு 5 மினிட் கேண்டில் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம என்ன நடக்கும். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ நமக்கு இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, மார்க்கெட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும்போது எஸ்டர்டே லோ அப்படிங்கிறது பிரேக் அவுட் கொடுக்கு. இங்கே வந்துட்டு ஸ்பாட்டு வந்துட்டு எஸ்டர்டே லோ அப்படிங்கிறத நமக்கு வந்துட்டு இங்கே பிரேக் அவுட் கொடுக்கு. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எஸ்டர்டே லோ இங்கே இருக்கும், கீழே இருக்கும், இன்னும் தள்ளி இருக்கும். சாரி, இது அதுக்கு முன்னாடி உள்ள லோன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்டர்டே லோ இங்கே கொடுத்துக்கணும், தள்ளி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் எஸ்டர்டே லோ. ஓகேவா? ஸோ அப்போ லோ அப்படிங்கிறது பிரேக் அவுட் கொடுக்கு. அட் சேம் டைமில் கால் ஆப்ஷன் லோ பிரேக் அவுட்டு, புட் ஆப்ஷன் ஐடிஎம் புட் ஆப்ஷன் ஐவி ப்ளஸ் வந்து எஸ்டர்டே க்ளோஸ், எஸ்டர்டே லோவுக்கு மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடில், சாரி, புட் ஆப்ஷன் சைடில் நல்லாவே கால் ஆப்ஷன் சைடு வந்து லோ பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ புட் ஆப்ஷன் சைடில் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வார்த்தைகள் ஏதாவது தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ புட் ஆப்ஷன் சைடில் நமக்கு வந்துட்டு லோ, எஸ்டர்டே லோ, எஸ்டர்டே க்ளோஸ், இதுக்கு மேலே ப்ரைஸ் இருக்கிறதுனால அப்போ புட் ஆப்ஷன் சைடு வந்துட்டு ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, இது எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னா, அப்போ இங்கே ஐடிஎம் கால் ஆப்ஷன் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த ஐவி அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வர்ற வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்போவுமே ஐவிங்கிறதுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா ப்ரைஸ் மேக்ஸிமம் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பை தான் தேடும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு இது கீழே வந்த உடனே நமக்கு வந்து ரிவர்சல் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நிறையா விஷயம் இது இருக்குது. அது நம்ம எல்லாமே கிளாஸில் சொல்லுவோம். நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இது எல்லாமே நம்ம சொல்லுவோம். எப்படி ரிவர்சல் நடக்கும், ரிவர்சல் நடந்தால் என்ன மாதிரி நம்ம வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையிலே நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஒரு ப்ரீமியம் லெவலே வச்சுட்டு நம்ம எப்படி இந்த லெவலுக்கு மேலே ஸ்பாட்டு கீழே வந்திருக்கு, இதுக்கு கீழே வராது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ அதேமாதிரி இந்த ப்ரீமியம் இதுக்கு மேலே போகும் அப்படிங்கிறது நம்மளால் ஓரளவு சொல்ல முடியும். ஓகேவா? ரைட். இது கிளாஸில் நம்ம வந்துட்டு பண்ணும்போது சொல்லுவோம். ஓகே, நீங்கள் வேறு என்ன ஒரு டூல் இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி நீங்கள் என்ன ஒரு இது பண்ணாலும் இதை கம்பைன் பண்ணி பண்ணுங்கள். இந்த லெவல்ஸை நீங்கள் எடுத்துறீங்க அப்படின்னா ஸோ இதை கம்பைன் பண்ணி பண்ணுங்கள். ஆனால் ஒரு விஷயம் உறுதியாக புரிஞ்சுக்கோங்க, இந்த கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஐவி அப்படிங்கிற லெவலுக்கு கீழே வர்றப்போ மேக்ஸிமம் இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐவிங்கிற லெவலில் இருந்து ரிவர்சல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடும். ஓகேவா?
ஸோ கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா அதுக்கான நான் சொன்னலாம். ஸோ அதை நீங்கள் வேறு மாதிரிலாம் வச்சுட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், எப்படி நீங்கள் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி. ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு டூல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதை கம்பைன் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு கம்பைன் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்பாட்டோட ப்ரைஸ் எங்கே நிற்குது, ஸ்பாட்டில் வந்து மேக்ஸிமம் நான் வந்துட்டு பிவோட் போடுங்க. ஸோ பிவோட்டில் வந்துட்டு மார்க்கெட் லோவில் வருது அப்படின்னா S1 S3 மேக்ஸிமம் S3 வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில், ஏன்னா இப்போடைய வேல்யூ எல்லாம் அப்படி தான் மார்க்கெட் இப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பெருசாக ஒன்றும் மூமெண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி நடக்கும். ஓகேவா? ரைட். அதிகபட்சம் வந்தது அப்படின்னா ஸ்பாட் வந்துட்டு ரொம்ப அதிகபட்சம் வந்துன்னா ஒரு S4 அந்த மாதிரி லெவலுக்கு, மேக்ஸிமம் S3 தான். ஓகேவா? ஸோ மேலே போச்சுன்னா R to R3 அதுதான் நடக்கும் எப்போவுமே. ஸோ அப்போ S3 அப்படி R3 அப்படின்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு வந்துட்டு அதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி எங்கே நடந்திருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக S3 அப்படிங்கிறது $247 இருக்குது, 24,247 இருக்குது. ஓகேவா? ஸோ லோவாக வந்தது எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள், $222 28 வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து இது மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்துட்டு சொல்ல முடியும் அப்படின்னா, ஸோ அது நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த லெவல்ஸை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்கள் என்ன ஒரு டூல் ஃபாலோ பண்ணாலும் அதை கம்பைன் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு பை பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய டூலை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இது என்னுடைய ஒரு டூல். நான் வந்து ஆக்சுவலாக இந்த டூல் வந்துட்டு எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா, மார்க்கெட் ரிவர்சல் நடக்கும்போது அந்த ரிவர்சல் வந்துட்டு நடந்தது அப்படிங்கும்போது அதை நான் வந்துட்டு ஒரு பைசெட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த டூலை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் வந்துட்டு இதை சொல்லலாம், சார் எந்த டூலுமே வந்துட்டு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே கிளியராக தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு யூஸ் பண்ணுற எனக்கு தெரியும். ஸோ ஓகேவா, எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டூல் வந்துட்டு ஆக்சுவலாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் இந்த டூல் பற்றின விஷயம், ஸோ இது வந்துட்டு ஒரு பெய்டு வெர்ஷனில் இருக்கக்கூடிய டூல் தான். இதை நீங்கள் வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். ரெண்டாவது நம்மளோட கோர்ஸ், ஸோ இதை நான் சொன்னேன் இல்லையா, ஸோ எப்படி நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷனாக வந்துட்டு புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி இந்த இடத்துல நமக்கு ரிவர்சல் ஆகுமா, இதுக்கு லோவுக்கு கீழே அந்த ஸ்பாட் வருமா வராதா, ஸோ இதெல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு ஆப்ஷனோட ப்ரீமியம் மூலமாகவும் நம்ம ஒரு சில டேட்டாஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதெல்லாமே நம்ம அந்த கோர்ஸில் சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சாலும், இல்லை இந்த இண்டிகேட்டர் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சாலும் நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக, அதான் மார்க்கெட் இல்லாத நேரங்களில் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் ஹவர்ஸ் முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடலாம். ஸோ மார்க்கெட் ஹவர்ஸில் மேக்ஸிமம் மெசேஜ் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகே, இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். ஸோ 94 875 26 393. ஓகேவா? ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் டைம், அதாவது மார்க்கெட் ஹவர்ஸ் முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் உங்களுக்கு என்னோடய கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் அட் த சேம் டைமில் இந்த டூல் வந்துட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு லைவ், அதாவது இந்த டூலை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இதை எப்படி வேறு ஏதாவது ஒரு சொல்கிறலாம், நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ட்ரிக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு இடம் தெரியலை, இது எப்படி என்ட்ரி ஆகுறது, இது எப்படி சார் யூஸ் பண்ணுறது அப்படின்னா இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? மற்றபடி டோட்டலாக நீங்கள் வந்துட்டு கோர்ஸ் வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணும்போது தான் எப்படி அந்த ரிவர்சல் நடக்கும், இது ரிவர்சல் நடக்குமா நடக்காதான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நான் அந்த கோர்ஸில் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டெய்லி வந்துட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த லெவல்ஸ், அதாவது ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ், நீங்கள் அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு அந்த கமெண்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு லைக், இந்த ஷேர் அப்படிங்கிறது வந்து இன்னும் மேலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்துட்டு நம்ம யூடியூப்பில் நம்ம இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ இன்னும் நம்ம பெட்டராக என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத எனக்கு யோசிக்க வைக்கும். ஓகேவா? தேங்க்யூ.